இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு வைப் கோடிங் பிளாட்ஃபார்ம்ல பண்ண வெப்சைட்ட நம்ம வந்து மல்டிபிள் டூல்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டான வெப்சைட்ட எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம சின்னதா ஒரு ப்ராம்ப்ட் எழுதிக்கலாம். இப்ப இப்ப பார்த்தீங்கன்னா, கிரியேட் மீ a simple static website for a game company having a premium luxury UI that mentioned to show games like Rockstar. அப்புறம் having ஒரு சின்னதா ஒரு ப்ராம்ப்ட் இருக்கு. அது வந்து என்னோட வெப்சைட் எப்படி இருக்கணும்? அதுக்கான ப்ராம்ப்ட். இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஏஐ வைப் கோடிங் பிளாட்ஃபார்ம் நீங்க சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து லவ்வபிள்ல யூஸ் பண்ண போறோம். நீங்க எது வேணா யூஸ் பண்ணலாம். அதோட நீங்க யூஸ் பண்ற வெப்சைட்டோ இல்ல பிளாட்ஃபார்ம்லோ உங்க சோர்ஸ் கோட எக்ஸ்போர்ட் பண்ற மாரி ஆப்ஷன் இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்ப லவ்வபிள்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராஜெக்ட்ட வந்து GitHubஓட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால உங்க கோட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்ப இதுல ஒரு இந்த ப்ராம்ப்ட்ட பொறுத்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம். இப்ப நான் இந்த ப்ராம்ப்ட் பொறுத்து ஒரு வெப்சைட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு நீட்டா இருக்கு. பட் இதுல நீங்க நெறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா, உங்க கிரெடிட்ஸ் யூசேஜ் ஹை ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, டெய்லி 5 கிரெடிட்ஸ் தான் இந்த வெப்சைட்ல தருவாங்க. இப்ப மிச்சம் வந்து 2.9 கிரெடிட்ஸ் தான் மிச்சம் இருக்கு. இந்த சின்ன கொஞ்சம் லிமிட்டட் கிரெடிட்ஸ்க்குள்ள இந்த ஃபுல் வெப்சைட்ட இன்னும் நெறைய அட்வான்ஸ் லெவல்ல பண்ண முடியாது தான். பட் இந்த இந்த சோர்ஸ் கோட நீங்க எக்ஸ்டர்னலா டவுன்லோட் பண்ணி, எடிட் பண்ணி, மீண்டும் இதே ப்ராஜெக்ட்குள்ள அப்டேட் பண்ணா உங்களுக்கு நெறைய அட்வான்டேஜஸ் கிடைக்கும். அதான் எப்படி பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா GitHub லிங்க் இருக்கும். இதோட நீங்க கிளிக் பண்ணி கனெக்ட் டூ GitHubன்னு இருக்கும் பட்டன். கிளிக் பண்ணா இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க வந்து கனெக்ட் டூ ப்ராஜெக்ட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி உங்களோட GitHub அக்கவுண்ட் காமிக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இது உங்களுக்கு டீட்டெயிலா படிச்சு பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் எனிவே அப்படின்னு குடுத்துக்கோங்க. என்ன நடக்கும்னா, டோட்டல் சோர்ஸ் கோட GitHub அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதனால நீங்க GitHubல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து GitHub அக்கவுண்டோட கனெக்ட் ஆயிருச்சு. இதுல ரெபாசிட்டரி லிங்க் இங்க இருக்கும். இத நீங்க காப்பி பண்ணி இதுக்குள்ள போனீங்கன்னா, உங்களோட ப்ராஜெக்ட் வந்து உங்களோட அக்கவுண்டோட லிங்க் ஆயிருக்கும். உங்களோட நார்மலா உங்க ப்ரொஃபைல்குள்ள போய் ரெபாசிட்டரிக்குள்ள போனாலே அந்த ப்ராஜெக்ட் ஆட் ஆயிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து பிரைவேட்ல இருக்கும். இத நீங்க பப்ளிக்கா மாத்தணும்னா, அத நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ்குள்ள போய். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். இல்லங்க கோட் கிளிக் பண்ணிட்டு, இங்க டவுன்லோட் ஜிப்ன்னு இருக்கும். நீங்க ஒண்ணு ஜிப்பாவும் டவுன்லோட் பண்ணலாம். இல்லாட்டி சிம்பிளா நீங்க அந்த லிங்க் காப்பி பண்ணிட்டு எங்க டெஸ்க்டாப் வந்துருங்க. டெஸ்க்டாப் வந்துட்டு ஓப்பன் டெர்மினல் குடுத்துருங்க. ஓப்பன் டெர்மினல் குடுத்தோனே கிட் க்ளோன் அந்த லிங்க்க பேஸ்ட் பண்ணிட்டு, அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப உங்க டெஸ்க்டாப்ல வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். இது இந்த இடத்துல. இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இது நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, அந்த சோர்ஸ் கோட் அப்படியே இங்க வந்துருக்கும். இப்ப உங்களோட ஐடி எது நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்களோ, அத யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு VS கோட், ஆன்டி கிராவிட்டி, கிரோ, கர்சர் அந்த மாரி உங்களுக்கு ஏஐ பேஸ்ட் ப்ரௌசர் நீங்க என்ன யூஸ் பண்ணீங்களோ, அது உங்க இஷ்டத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல அந்த ஐடி ஓப்பன் பண்ணிக்கிட்டு, நம்ம டவுன்லோட் பண்ண GitHub ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்க்டாப்ல அந்த ப்ராஜெக்ட் இருக்கு. அத கிளிக் பண்ணி உள்ள ஓப்பன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம வைப் கோடிங் மூலியமா வெப்சைட் பில்ட் பண்றோம்னா, மோஸ்ட்லி அது ரியாக்ட் தான் யூஸ் பண்ற மாரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ட்ல பண்ண வெப்சைட் தான். இப்ப இதுல வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு npm install குடுங்க. இதனால நம்ம பேக்கேஜ்களுக்கெல்லாம் நமக்கு ரெக்வயர்ட் பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனா தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம லோக்கல் சிஸ்டம்ல ரன் பண்ண முடியும். இப்ப நீங்க git clone கமாண்ட் மூலியமா நீங்க பண்றனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ்னா, நீங்க மீண்டும் உங்களோட ஐடியில GitHub ரெபோசிட்டரி கனெக்ட் பண்ண தேவையில்ல. நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணி புஷ் பண்ணீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா GitHubல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப வந்து நமக்கு வந்து வெப்சைட்ல எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு தெரியும். அதாவது இப்படிதான் இந்த வெப்சைட் இருக்கு. ஓ இல்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும். இப்ப இங்க வந்து ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ் வந்து ஸ்லைட் டவுன் ஆகிட்டே இருக்கும். மல்டிபிள் இமேஜ் இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா, அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் எழுதணும். இப்ப வந்து இங்கே ஒரு ப்ராம்ப்ட் பண்ணுவோம். இப்ப வந்து ஹோம்ல பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க இமேஜ் இருக்கும். இந்த இடத்துல வந்து நெறைய இமேஜ் வேணும். அந்த மாதிரி சின்னதா ப்ராம்ப்ட் எழுதிட்டேன். இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, கீழ இன்னும் கேம்ஸ்லாம் லிஸ்ட் ஆன மாரி இருக்கு. இது ஒரு சிங்கிள் பேஜ் கேம் வெப்சைட்டா தான் இருக்கு இதுல. இப்ப இந்த ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணா, நம்ம சோர்ஸ் கோட வந்து ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு, எங்க சேஞ்சஸ் கொண்டு வரணும், இல்ல இந்த ப்ராஜெக்ட்ல அசெட்ஸ் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணியிருந்தா, அத ஜெனரேட் பண்ணும். அசெட்ஸ்னு ஒண்ணுமில்ல இந்த இமேஜஸ் தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் என்னென்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கோ அது எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இப்போ மித்த ஐடிக்கும் ஆன்டி கிராவிட்டிக்கு யூஸ் பண்ணதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஆன்டி கிராவிட்டியில் இமேஜ் ஜெனரேஷன் நேனோ பனானா இருக்குது. அதனால இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி அதிலே பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹை குவாலிட்டி கேமோட கூட இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அது வந்து நேனோ பனானாக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக போய் ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகி அது சூட்டபிளான லொக்கேஷனில் வச்சிரும். பட் நீங்கள் கர்சர் இல்லாட்டி விஎஸ் கோடில் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்கள் லிமிட்டடாக தான் இருக்கும். அதே உங்ககிட்ட ஜெமினி ப்ரீமியம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதோட லிங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்க வந்து ஜெமினி ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குது. அதனால நேனோ பனானாவில் எவ்வளோ இருக்காலும் ஃப்ரீ தான். நீங்கள் இந்த மாதிரி எப்படி ஃப்ரீயாக கிளைம் பண்ணுன்னா நம்ம பாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் எப்படி ஜெமினி ஃப்ரீயாக வாங்கணும்னு போட்டிருந்தோம். பட் அது இந்த வே இப்போ வேலை செய்யாது. நீங்கள் ஜியோ சிம் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களோட மை ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணி அதில் ஜெமினி ப்ரோ கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இமேஜ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வேல்யூன்னு பண்ணிடலாம். இப்போ லவபிளில் இந்த ப்ராஜெக்ட் டிஃபால்ட்டாக இருக்குது. இங்கே தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ நம்ம இங்கே பப்ளிஷ் கொடுத்து இந்த லிங்க் மூலியமாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஒரு சின்ன வாட்டர் மார்க் காமிச்சிட்டே இருக்கும். அதாவது எடிட் வித் லவபிள்னு. நீங்கள் இது பப்ளிக்காக ஷேர் பண்ணவே முடியாது. நம்ம ஓப்பன் அந்த சோர்ஸ் கூட பார்த்துக்கலாம். இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நெட்லிஃபைல ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்ட் வந்து கிட்ஹப்ல ஸ்டோர் ஆகிருக்குல்ல. அதனால் கிட்ஹப்ல உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இல்லாட்டி கிட்ஹப் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிட்டு ஆட் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் எக்ஸிஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று ஆப்ஷன் ஃபஸ்ட்டாகவே இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிட்ஹப் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராஜெக்ட் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிட்ஹப் இஸ் த பெஸ்ட். இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி மேனுவலாக டெப்ளை பண்ணுறனாலும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி டெப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ஹப் அக்கௌண்ட்டில் என்னென்ன ரெப்போசிட்டரி வச்சுருக்கோமோ அதெல்லாமே லிஸ்டடாக காமிக்கும். இப்போ நம்ம பண்ண வெப்சைட் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. இதுக்கு நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ சும்மா ஒரு யூஆர்எல் எப்படி இருக்குமோ அந்த நேம் வந்து ப்ராஜெக்ட் நேமாக கொடுத்துருங்க. நீங்கள் இங்கே எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்ளை கொடுத்துருங்க. இப்போ ஆன்டிபயோட்டிக்னா ரெக்வஸ்ட் அலோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் ரன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெட்லிஃபைல நம்மளோட வெப்சைட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த லிங்க் ஆக்சஸ் பண்ணுற மூலிமா சேம் சைட்டை வந்து இங்கே பார்க்க முடியுது. அதுவும் இல்லாமல் அந்த எடிட் வித் லவபிள் வாட்டர் மார்க்கு இங்கே அந்த இடத்துல ஷோ ஆகலை. அதே வெப்சைட் அதே ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருந்துச்சோ அதே தான் இங்கே இருக்குது. இந்த நெட்லிஃபைல உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா கிட்டப்ல சேஞ்ச் பண்ண ஒவ்வொரு ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆயிரும். ஜென்ரேட்லேருந்து ஃபுல் ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஒரு நிறைய இமேஜ்லாம் ஜென்ரேட் பண்ணி ஹீரோ செக்ஷன் வந்து ஆட் பண்ணிடுச்சு. வந்து ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். npm runTev இந்த கமெண்ட் போட ப்ராஜெக்ட் ரன் ஆகி லோக்கல் ஹோஸ்ட்டில் வெப்சைட் வந்து லைவாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரௌசரில் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த சேஞ்சஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜாகவும் ஸ்லைட் ஆகுது. கீழேயும் புதுசாக ஒரு செக்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ வந்து அதே ஏஜென்ட் கிட்ட இங்கே ஹாஸ்டல் இப்போ ஆன்டிகிராவிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பிளானிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த வெப்சைட் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா அதுக்கிட்டே கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இல்லை என்னென்ன இந்த வெப்சைட்டில் புதுசாக ஆட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லலாம். இந்த பிளான் எனக்கு பிடிக்கல, வேறு சேஞ்ச் பண்ணு அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து நான் வந்து ப்ரொசீட் வித்தவுட் லாகின் ஃபீச்சர் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு லாகின் ஃபீச்சர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. லாகின் அக்கௌண்ட் செக்ஷன் மாதிரி அது வந்து இந்த சைட் வந்து தேவையில்லை. அதுக்கப்புறம் கிரியேட் நியூ செக்ஷன் கால் ஸ்டூடியோ அச்சீவ்மெண்ட் ஸ்டே கனெக்டட் அதாவது சோஷியல் மீடியா லிங்க் அந்த மாதிரி ஒரு பிளானை கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீச்சர் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வந்துருக்கு. இப்போ அதே சைட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் பட்டன் வந்துருக்கு. இதில் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்டு, ஹாட் டீல்ஸ், ஸ்டே கண்டென்ட்னு ஒரு சோஷியல் மீடியா பேஜ். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வெப்சைட் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்து நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஆன்டி கிராவிட்டியில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, லிமிட் முடிஞ்சிடும். லிமிட் முடிஞ்சிச்சு என்ன பண்ணலான்னா, நீங்கள் விஎஸ் கோட இதே ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி அதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் காமிக்கும் ரிசோர்ஸ் கண்ட்ரோலில். இல்லை நீங்கள் கிட்டப் அக்கௌண்ட் கன் பண்ணாட்டி கன் பண்ணிக்கோங்க. கன் பண்ணாத இந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்களோ அதே அக்கௌண்ட்டோட கிட்டப்பை வந்து கன் பண்ணி வச்சுக்கோங்க. கன் பண்ணிட்டு இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ண எல்லாமே எத்தனை ஃபைல் சேஞ்ச் ஆகிருக்கோ அதெல்லாம் இங்கே கவுண்ட் பண்ணிக்கும். 14 ஃபைல் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதாவது மாடிஃபிகேஷன், நியூ ஃபைல் ஆட் பண்ணது, இருக்கிற ஃபைல் டெலிட் பண்ணது எல்லாமே கால்குலேட் ஆகும். இங்கே கமிட் மெசேஜ் வந்து நீங்கள் வேணா போட்டு இல்லாட்டி ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏஏ ஒரு கமிட் மெசேஜ் கொடுத்துரும். நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்களே டைப் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்கள் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அது கொடுக்குற கமிட் மெசேஜ் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு கமிட்மெண்ட் பண்ணும்போது எதுக்கு பண்ணணும்னு தெரியும். பின்னாடி ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா அதை மீண்டும் ரோல் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சேஞ்ச் கமெண்டோட நம்ம கமிட் கொடுக்கணும். கமிட் கொடுத்து சிங்க் சேஞ்சஸ் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து கிட்டப்ல வந்து சிங்க் ஆயிடுச்சு. இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, உங்கள் கிட்டப் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பண்ண பப்ளிஷ் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இங்கே இந்த வெப்சைட் ரீலோட் பண்ணி பார்ப்போம். பண்ணோடனே லாஸ்ட் கமிட்டோட டைம் எல்லாம் காமிக்கிறாங்களே. இந்த நம்ம பண்ண சேஞ்சஸோட நேம் இங்கே இருக்குது. உடனே நீங்கள் வந்து அந்த ரோபல் ப்ராஜெக்ட்குள்ளே போய் அந்த ப்ராஜெக்ட் ரீலோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீலோட் பண்ணோடனே இங்கே பார்க்கலாம், நம்ம கிட்டப்பில் ஐக்கனோட இங்கே ஒரு மெசேஜ் இருக்கும். அதாவது நம்ம கிட்டப்பில் பண்ண சேஞ்சு இங்கேயே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டப்பில் பண்ண அங்கே லோக்கலில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதோ அதே ஃபீச்சர்ஸ் இங்கேயும் அப்ளை ஆகிருக்கும். சரி ரீலோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கிட்டப்பில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் கொடுத்தா தான் இந்த யூஆர்எல் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ அப் டு டேட்னு வந்துருச்சு. இப்போ இந்த வெப்சைட்டை ரீலோட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிட்டப்பில் பண்ண சேஞ்சஸ் எல்லாம் இங்கே அப்ளை ஆகிடுச்சு. இங்கே ஸ்லைட் ஃபீச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட், அப்புறம் சோஷியல் மீடியா ஐகான்ஸ் எல்லாமே இங்கேயே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெட்லிஃபைல போய் செக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டெப்ளாய்மெண்ட் டைம் இது சைட்டை ரீலோட் பண்ணி பார்ப்போம். இங்கேயும் சேஞ்சஸ் வந்து மாறி இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம நெட்லிஃபைல லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணப்போ சைட் இப்படி இருக்கு. இப்போ ரீலோட் பண்ணும்போது பார்ப்போம். சேஞ்சஸ்லாம் இங்கேயும் மாறி இருக்கு. அங்கே நம்ம கிட்ஹப்பில் என்ன சேஞ்சஸ் எல்லாமே இந்த சைட்லேயும் அப்படியே வந்துருச்சு. நீங்கள் இன்னொரு விஷயமும் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட லோபலில் வந்து 2.9 கிரேட்ஸ் மிச்சம் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நான் இந்த லோபலே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். இங்கே ஆட் பேரலக்ஸ் எஃபெக்ட்னு ஒன்று ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லோபலில் நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கான சேஞ்சஸும் வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கான சேஞ்சஸ்லாம் லவபில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கிரேட்ஸும் இன்றைக்கி காலி ஆகிடுச்சு. இப்போ இங்கே ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அனிமேஷன்லாம் ஆட் ஆகிருக்கு. இப்போ இந்த சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷ் கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் பண்ணால் தான் சேஞ்சஸ் எல்லாமே கிட்டப் அக்கௌண்ட்டில் மாறும். பார்த்தீங்கன்னா சைட் வந்து இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்டேட் பண்ணோடனே இங்கே இந்த கிட்டப் ஆப்போசிட்டில் பார்த்தாலும் சேஞ்ச் இன்னொன்று ஆயிருக்கும். இப்போ லவபிள் போட்டில் வந்து ஒரு சேஞ்ச் வந்து கிட்டப் ஆப்போசிட்டில் ஆயிருக்கு அப்படின்னு இங்கே மென்ஷன் ஆகுது. அப்போது
இந்த நெட்லிஃபை வெப்சைட்லையும் அதே சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அனிமேஷன்லாம் இருக்குது. பட் இதே இந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் உங்களோட லோக்கல் சிஸ்டத்தில் ஆயிருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சோர்ஸ் கோடில் பார்த்தீங்கன்னா சிங் சேஞ்சஸ் போட்டு ஏரோ மார்க் கீழே பார்த்த மாதிரி இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இல்லாட்டி கமெண்ட் ப்ராம்ப்ட் புதுசாக டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கெட் புல்னு கொடுங்க. கெட் புல் இப்படி இந்த கமெண்ட் ரன் பண்ணால் கிட்ஹப்பில் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே ஃபுல் ஆயிரும். இப்போ நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ண சைட் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ லோக்கல் ஹோஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லவபெல்லில் பண்ண சைட்டும் நெட்லிஃபைல இருக்கிற சைட்டும் லோக்கலில் ரன் பண்ணுற எல்லா சைட்டும் ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் பண்ணுற சேஞ்ச் எல்லாமே கிட்ஹப் ரெபாசிட்டரி தான் சேவ் ஆகுது. அதனால் எப்போ புல் பண்ணணும், எப்போ அப்டேட் பண்ணணும், எப்போ புஷ் பண்ணணும்னு பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் ப்ராஜெக்ட் ஸ்டேபிளாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் புஷ் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களோட பழைய சோர்ஸ் கோடே சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுக்கான நீங்கள் ஒரு அப்டேட் பண்ணியிருப்பீங்க, மீண்டும் அப்டேட்டை வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறதுனால எந்த ஒரு வெப்சைட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் மல்டிபிள் டூல் யூஸ் பண்ணி மாற்ற முடியும். நீங்கள் விஎஸ் கோடை யூஸ் பண்ணலாம், ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கர்சர் ஏஐ, இல்லாட்டி நீங்கள் சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி கூட உங்கள் கோடை மாடிஃபை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒயிட் கோடிங் மூலிமா பில்ட் பண்ணுற வெப்சைட்டை நிறையா ஒரு ஏஐக்கான லிமிட் இல்லாமல் அன்லிமிட்டட் டைம்ஸ் அப்டேட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ஏதாச்சும் வேறு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கோடெக்ஸ்னு ஒரு டூல் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணி சைட்டில் பில்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.